வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கேரளாவிற்கு கல்லூரி மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வருவதன் எதிரொலியாக அனைத்து கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்போது வரை வழங்கவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து கைகளில் பதாதைகளை ஏந்தி கண்டனம் முழக்கம். பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். குறிப்பிட்ட மாநிலங்களை நாங்கள் புறக்கணிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விவசாயிகள் என்பதால் 20 பேரையும் நாடாளுமன்றத்தில் விட அனுமதி மறுத்துவிட்டதாக காட்டு. ஆட்சி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல். மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். நாட்டில் பணவீக்கத்தால் அனைத்து குடும்பங்களும் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் விமர்சனம். மத்திய அரசின் செயல்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பேட்டி. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டு குறித்து முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தல். சென்னை காவல்துறைக்கு 74 லட்சம் ரூபாயில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்கள். தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் 941 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். ஒன்பது கோயில்களில் 35 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அறநிலையத்துறையின் சார்நிலை செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்துக்கு தேர்வான 10 பேருக்கு பணி ஆணையையும் வழங்கினார்.
அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேனி தொகுதி நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக கூறுவது நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்களை என சாடி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என கூறும் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமில்லை என பாமக தலைவர் அன்புமணி காட்டு. மின் வாரியத்தை லாபகரமாக நடத்த முடியாததை மறைக்க அதிமுக மீது அமைச்சர் தங்கம் தென்னரசு வீண்பழி போடுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நேருக்கு நேர் விவாதிக்க தயாராகின சபா. நாட்டை வலிமைப்படுத்த அதிக சக்தி வாய்ந்த இன்ஜினாக தமிழ்நாடு திகழ்கிறது. தொழில் தொடங்க தேவையான அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் TRP ராஜா பேட்டி. பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணிபுரிந்தது போல போலியாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. முறைகேடு தொடர்பான அடிப்படையில் விசாரணை நடத்த குழு அமைத்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தகவல். வழக்கறிஞர் தொழில் நடைமுறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வழக்கறிஞர் மீதான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி மனு தாக்கல். திமுக MP தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 2020ஆம் ஆண்டு தலைமைச் செயலகத்தில் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. மதுரை மாநகர மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையில் பணிபுரிந்து வந்த போலீசார் கூண்டோடு மாற்றம். மாநகர காவல் ஆணையர் அதிரடி உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 6490 ரூபாய்க்கும் 1 சவரன் 51,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இரண்டு நாள் பயணமாக இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலர் டேவிட் லாமி இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.